வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்திய மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய புயல் காத்திருக்கு. ஒரே ராத்திரியில அப்படி என்னதான் ஆச்சுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு ஷாக்கிங் நியூஸோட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு காலையில கிஃப்ட் நிஃப்டி காட்டுறத பார்த்தா, அடேங்கப்பா, நம்ம நிஃப்டி கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கேப் டவுன்ல ஓபன் ஆக போகுதுன்னு ஒரு பெரிய ரெட் சிக்னல் கொடுத்திருக்கு. 500 பாயிண்டா? ஒரே நைட்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. சொல்லப்போனா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம் மாதிரி. 3 முக்கியமான காரணிகள் ஒன்னு சேர்ந்து இந்த நிலைமையை உண்டாக்கியிருக்கு. அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த புயலோட முதல் அலை எங்கிருந்து வந்துச்சுன்னா, அது வெளிநாடுகளிலிருந்து தான். நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட்டே தலைகீழ புரட்டி போட்ட 2 பெரிய சர்வதேச அதிர்ச்சிகள். அது என்னன்னு பார்க்கலாம். பிரிண்ட் கச்சா எண்ணெய் இதோட விலை நம்ம பொருளாதாரத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நாம தான் எண்ணெயை அதிகமாக இறக்குமதி செய்கிறோமே. அதனால இதோட விலை ஏறிச்சுன்னா நம்ம பணவீக்கம் அதிகமாகும், கம்பெனிகளோட லாபம் குறையும். மொத்தத்துல மார்க்கெட்டுக்கு இது ரொம்பவே ஒரு கெட்ட செய்தி. நேத்து காலையில எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. ஈராக் குர்திஸ்தான் ஒப்பந்தம் வந்ததால கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $101 வரைக்கும் குறைஞ்சது. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிக்கல. மதியத்துக்கு மேல இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. பதிலுக்கு ராத்திரி ஈரான் கத்தார்லயும் யுஏஇலயும் இருக்க அமெரிக்க தளம் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க. ஒரே ராத்திரியில சீனே மாறிடுச்சு. அந்த நல்ல செய்தி காத்துல பறந்து எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்துல $110க்கு எகிரிடுச்சு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அமெரிக்கால இருந்து ஒரு டபுள் டோஸ் அடி விழுந்திருக்கு. இதுதான் நம்ம இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கையை குலைச்ச 2வது பெரிய உலகளாவிய காரணி. அமெரிக்கால என்ன ஆச்சுன்னா 2 கெட்ட செய்தி ஒன்னா வந்துச்சு. ஒன்னு, அவங்களோட பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அதிகமா வந்திருக்கு. 2வது, அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை மாத்தலைனாலும் அவங்க சேர்மன் என்ன விலை ஏறத பத்தி ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போதைக்கு வட்டி குறைப்புக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு சிக்னல். இது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஷாக். இந்த 2 நியூஸ் வந்ததோட விளைவு தான் இது. நீங்க பாக்குற மாதிரி அமெரிக்காவோட 3 பெரிய இண்டெக்ஸுமே, அதாவது டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே நேத்து ராத்திரி பலத்த அடி வாங்கியிருக்கு. இது உலக அளவுல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை உருவாக்குச்சு. சரி, குளோபல் நியூஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, இந்த அதிர்ச்சியும் நேத்து ராத்திரி தான் நமக்கு கிடைச்சது. பேங்க் நிஃப்டியோட கிங்னே சொல்லலாம் HDFC பேங்க். ஆனா அதுக்கு தான் பெரிய அடி. அமெரிக்க மார்க்கெட்ல லிஸ்டா இருக்க HDFC பேங்கோட ADR நேத்து ஒரே நாள்ல 7.5% சரிஞ்சிருக்கு. அதோட காம்படிட்டரான ICICI பேங்க் வெறும் 3% தான் சரிஞ்சிருக்கு. அப்போ HDFC பேங்க்ல ஏதோ பெரிய பிரச்சனைன்னு இதுவே ஒரு பெரிய சிக்னல் கொடுத்துருச்சு. ஏன் இந்த 7.5% கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் ஒரு ஹை ப்ரொஃபைல் ரிசைனேஷன். பேங்கோட பார்ட் டைம் சேர்மன் அதானி சக்கரவர்த்தி திடீர்னு ராஜினாமா செஞ்சிட்டாரு. ராஜினாமா செஞ்சது ஒரு பக்கம்னா, அவர் தன்னோட ராஜினாமா கடிதத்துல சொன்ன காரணம் தான் எல்லாரையும் இன்னும் அதிகமா பயமுறுத்தியிருக்கு. வங்கிக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள் என்னோட தனிப்பட்ட கொள்கைகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் ஒத்து வரலன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒருத்தர் சொன்னா என்ன அர்த்தம்? உள்ள ஏதோ சீரியஸான பிரச்சனை இருக்குமோன்னு ஒரு பயம் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்க்கலாம். குளோபல் நெகட்டிவ் நியூஸ், நம்ம டொமஸ்டிக் நெகட்டிவ் நியூஸ், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா நேத்து மார்க்கெட் முடிஞ்ச நிலைமை வேற. அதனால இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு பக்கம் புல்ஸ், இன்னொரு பக்கம் பேர்ஸ். இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நேத்து மார்க்கெட் முடியும் போது நிஃப்டி தொடர்ந்து 3வது நாளா பாசிட்டிவ் க்ளோஸ், ஃபாலிங் சேனலை உடைச்சது. RSI புல்லிஷ் கிராஸ் ஓவர்ல இருந்துச்சு. பேங்க் நிஃப்டில ஒரு புல்லிஷ் கேண்டில். இப்படி டெக்னிக்கலா எல்லாமே வாங்கலான்னு சொல்லுச்சு. ஆனா ஒரே ராத்திரியில என்னாச்சு? கச்சா எண்ணெய் $110க்கு போயிடுச்சு. அமெரிக்க பணவீக்கம் ஜாஸ்தி, HDFC பேங்க்ல பிரச்சனை. இப்படி ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வித்து ஓடுங்கன்னு சொல்லுது. இப்போ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இதுதான் பெரிய குழப்பமே. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில நாம சில முக்கியமான லெவல்ஸை கவனிக்கணும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,000 ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். அந்த லெவல்ல தாக்கு பிடிக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 54,900லிருந்து 55,000 வரைக்கும் ஒரு வலுவான சப்போர்ட் ஜோன் இருக்கு. இந்த லெவல்ஸ்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நேத்து வரைக்கும் ரொம்ப புல்லிஷா இருந்த டெக்னிக்கல்ஸை இந்த நெகட்டிவ் நியூஸ் புயல் மொத்தமா அடிச்சு நொறுக்கிருச்சு. அப்போ தலாய் ஸ்ட்ரீட்ல இன்னைக்கு நடக்க போற இந்த சண்டையில ஜெயிக்க போறது யாரு? புல்ஸா இல்ல பேர்ஸா? இதுதான் இன்னைக்கோட $1 மில்லியன் கேள்வி. இறுதியாக ஒரு முக்கியமான பொறுப்பு திறப்பு. இந்த பகுப்பாய்வு முழுவதும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. நீங்க எந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் செபியில் பதிவு பெற்ற நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை செய்யறது ரொம்பவே அவசியம்.